தேர்தல் நெருக்கம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் குறித்த பல்வேறு விஷயங்களை அலசுவதற்காக வரவேற்கிறேன் களம் 2016 பல்வேறு விஷயங்கள் குறித்து அலச இருக்கின்றோம். தேர்தல் ஆணையம், தேர்தல் விதிகள், தேர்தல் நடத்தைகள், இதையெல்லாம் தாண்டி கட்சிகள், கூட்டணிகள் குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் பார்க்கப்பட இருக்கின்றன. கூட்டணி குறித்து ஒரு சில நேரங்களில் பேச்சுவார்த்தைகள் கூட நடப்பதாகவே யூகிக்க முடியக்கூடிய இந்த சூழலில் இன்னும் சில மாதங்களில் 2 மாதங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கின்றது. தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றப்போகும் தேதி அல்லது நிர்ணயிக்கப் போகின்ற தேதி, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு தேதி அறிவிக்கப்பட இருக்கின்றது. பல்வேறு விஷயங்கள் தமிழகம் சார்ந்து நகர்த்தப்பட வேண்டுமென்றால் இந்த தேர்தல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் குறித்து களம் 2016 அலச இருக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியாவில் ஜனநாயகத்தை பேணி காக்கும் விதமாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெற்று வருகின்றது. இந்த தேர்தலை நடுநிலையுடன் நடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் 1992 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட 73 மற்றும் 74வது சட்ட திருத்தங்களின்படி ஏற்படுத்தப்பட்ட சுதந்திரமான மற்றும் சட்டப்பூர்வ தன்னாட்சி அமைப்பு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமாகும். தமிழகத்தில் அனைத்து தேர்தல்களும் மாநில தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியின் தலைமையின் கீழ் இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் மாநில அரசால் நடத்தப்பட்டு வந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் மாநில தேர்தல் ஆணையத்தால் முதன்முறையாக அக்டோபர் 1996 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கோனியின் தலைமையின் கீழ் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுடன் கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கும் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு மாநில தேர்தல் ஆணையங்கள் தயாராகி வரும் வேளையில் தேர்தல் ஆணையங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் போதுமானதாக இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் திரு லெனின் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சேர்ந்தவர். உங்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சிக்கு. ஐயா, உங்களுடைய பார்வையில், குறிப்பாக கம்யூனிஸ்டுகளின் பார்வையில் தேர்தல் ஆணையம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய நாடு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏறத்தாழ 80 கோடி பேர் வாக்களிக்கிற ஒரு விரிவுபட்ட ஜனநாயகம் நம்முடைய ஜனநாயகம். இதில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, நம்முடைய அரசியல் சாசன அடிப்படையிலேயே ஒரு தேர்தல், சுயேட்சையான தேர்தல் ஆணையத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முதல் பொது தேர்தல் 1952 அன்றைக்கு இருந்த எண்ணிக்கை, வாக்காளருடைய எண்ணிக்கை 10 கோடிக்குள் தான் இருந்திருக்கும். 30 கோடி மக்கள் தொகை என்றால் 10 கோடி. வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்பதை இந்திய ஜனநாயகம்தான் உலக அளவில் பல நாடுகள் ஏற்காத காலத்தில் வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும், பெண்கள் கூட வாக்களிக்க முடியாது இருந்த சூழலில் இந்தியா துணிச்சலாக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டது. படிப்பறிவு மிக கம்மியாக, மிக குறைவாக இருந்த தேசத்தில் வயது வந்தோருக்கு வாக்குரிமை என்பது ஒரு மிகப்பெரிய முற்போக்கான ஏற்பாடு என்பதில் எல்லளவும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டில் 80 கோடி வாக்காளர்கள், 125 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் 1952 10 கோடி பேர் வாக்களித்த நிலையில் இருந்த அதே எண்ணிக்கையில்தான் சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்களினுடைய எண்ணிக்கை இருக்கிறது என்றால், நாம் இதுகாரும் கொண்டிருக்கிற மக்களாட்சி தத்துவம், மக்களாட்சி நடைமுறை எங்கோ இடர்கிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். நம்முடைய இளைஞர்கள்லாம் இப்போ லேட்டஸ்ட் பைக்கில் தான் போகிறாங்க. இப்போ புத்தாண்டு 2016 வந்து விட்டது. இப்போ லேட்டஸ்ட் பைக் மாடல், இந்த ஆண்டின் மாடல் தான் போகிறாங்க. யாரும் 1950 மாடல் எடுத்துக்கிட்டு போவதில்லை. அதுவெல்லாம் காட்சி சாலைகள் வைக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயக முறையில், மக்களாட்சி முறையில் அன்றைக்கு இருந்த அதே முறையை நாம் கையாள வேண்டுமா? அதே எண்ணிக்கையில் தான் சட்டமன்ற இடங்களா, அதே எண்ணிக்கையில் தான் நாடாளுமன்ற இடங்களா என்று பார்த்தால், ஒரு பன்மைத்துவம் இருக்கிற நாட்டில், 1000 மொழி குடும்பங்கள் வாழ்கிற நாட்டில், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவே ஒரு உபகண்டம் என்று சொல்கிறார்கள். பல இன, மொழி, பழக்க வழக்கம், உடை, கலாச்சாரம் என்று வேறுபாடுகள் நிரம்பி வருகிற தேசத்தில் நிச்சயமாக இந்த எண்ணிக்கை போதாது. எனவே நாடாளுமன்ற எண்ணிக்கை ஒரு 2000 ஆக்கலாம். பெண்களுக்கு சரிவிகிதி 50% இடஒதுக்கீடு அளிக்கலாம்.
தலித்துகள், இன்னும் சொல்ல போனால் எத்னிக் குரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடை அதிகரிக்கலாம். மலைவாழ் பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை 7.5 விழுக்காடு. அந்த விழுக்காட்டின்படி அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 40 தொகுதிகள் கிடைக்க வேண்டும். ஆனால் வடகிழக்கு மாகாணங்கள் பழங்குடி மக்கள் அதிகம் இருக்கிற இடங்களில் அளிக்கப்படுகிற இடங்கள் ஒரு மாநிலத்துக்கு 2 அல்லது 3 என்கிற அளவில் இருக்கிறது. எனவே அந்த எண்ணிக்கை திட்டமிட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குறைபாடுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு செயலூக்கமான மிகச்சிறந்த இந்திய அரசியல் சாசனத்தின்பால் உறுதி கொண்ட ஒரு தேர்தல் ஆணையம், வைப்ரண்ட் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது. இதெல்லாம் சீர்திருத்தங்களோடு நாம் பயணிக்க வேண்டும். இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எது தடுக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமே மாற்றப்பட வேண்டி இருக்கிறது. நான் அதை தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட். யார் இருக்கிற தொகுதியில் அதிக வாக்கு வாங்குறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறார்கள். இப்போ ஒரு விழுக்காடு அடிப்படையில் போனால் 2009 140 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகளில் 2009 தேர்தலில் 140 தொகுதிகளில் 20% வாக்குகள் பெற்றவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். இது எப்படி ஜனநாயகம்? குறைந்தபட்சம் 50 விழுக்காடு தாண்டினால்தான் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற வெற்றி பெற்ற வேட்பாளராக இருப்பார். எனவே இது ஒரு குறைபாடாக கருதுகிறேன். நிறைய நாடுகள் சிறுபான்மை வாக்கை பெற்று பெரும்பான்மையான மக்களின் பிரதிநிதியாக இங்கே நாம் சொல்லிக் கொள்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு எதிரானது. எனவே இந்த தேர்தல் நடைமுறையை கவனத்தில் கொண்டு மாற்றி விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை வேண்டும். அதுதான் இந்தியா போன்ற பன்மைத்துவ நாடுகளுக்கு தேவையானதாக கருதுகிறேன். நிறைய நாடுகளில் நீங்கள் குறிப்பிட்டது போல 50% மேல் வாக்கு வாங்குகிறவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு ஜனநாயகத்தின் கூறாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க. 51% மக்கள் சேர்ந்து 49% மக்களின் கருத்துக்கள் புறக்கணிக்கப்படுகிறது தான் அந்த தேர்தல் அப்படிங்கிறது. ஆனால் இதைத்தானே நம்ம ஜனநாயகமாக நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையாக இருக்குது. இல்லை, அதுதான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா அந்த 49% வாக்களிக்காதவருடைய பிரதிநிதித்துவம் வரும். ஏன்னா வாக்கு சதவிகித அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த இடங்களும் நிரப்பப்படும். அப்போ எந்த கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறதோ அவங்க கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சி யாரை தேர்ந்தெடுக்கிறதோ, இடைத்தேர்தலுக்கு இடமே இருக்காது. இடைத்தேர்தலில் இவ்வளோ பெரிய வெட்டும் குத்தும் நடக்கிறதை ஆளுங்கட்சி கபலீகரம் என்று நாம் எல்லாம் பேசி வருகிறோமே. அரசு எந்திரத்தை முழுமையாக பயன்படுத்துகிறது, லஞ்ச லாவண்யம், பணம் கொடுத்து வாக்கு விலை பேசப்படுகிறது என்கிற இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு ஒரே வழி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைதான். அந்த முறையை கடைபிடித்தோம் என்றால் ஒரு வளர்ந்த ஜனநாயகத்தை நோக்கி, தேர்தல் ஜனநாயகத்தை நோக்கி நாம் செல்வதற்கான வாய்ப்பை தரும். இந்தியா தவிர பக்கத்தில் இருக்கிற எந்த நாட்டிலையுமே நாம் கடைபிடிக்கிற முறையில் இல்லை. இங்கே இருக்கிற பங்களாதேஷ், நேபாளாக இருக்கலாம், கடைகோடியில் இருக்கிற தென்முனையில் இருக்கிற இலங்கையாக இருக்கலாம், வேறு பல நாடுகளாக இருக்கலாம். ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்து தவிர, நாம் இந்த முறையை கடன் வாங்கி இங்கிலாந்து நாட்டை தவிர அத்தனை நாடுகளும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைக்கு சென்று விட்டது. அமெரிக்கா தவிர அமெரிக்க கண்டத்தில் பல நாடுகள், அமெரிக்காவில் இருக்கிற பல நாடுகள் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைக்கு சென்று விட்டார்கள். ஆக உலகம் முழுவதும் பல நாடுகளில் இப்படிப்பட்ட முற்போக்கான செய்திகள், இயக்கங்கள் நடைபெறுகிற போது, அவையெல்லாம் அந்த அரசு அங்கீகரித்து நடைமுறைப்படுத்துகிற போது இவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை பற்றி பெருமை பேசுகிற வைப்ரண்ட் டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய நாம் ஏன் இதை எடுக்கக்கூடாது என்பது என்னுடைய கேள்வி. நீங்கள் இந்த விஷயத்தை குறிப்பிட்டீங்க முன்னாடியே. அதாவது இந்தியா ஒரு மிக முற்போக்கான ஒரு தேர்தல் முறையை ரொம்ப முக்கியமான கட்டத்தில் கொண்டு வந்துச்சு. பல நாடுகள் ஏற்காத நிலையில், பல நாடுகள் கொண்டு வராத நிலையில் இந்தியா கொண்டு வந்ததை நீங்கள் தான் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த தேர்தல் நடைமுறையை வரவேற்று பேசினீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது. ஆனால் இந்த நீண்ட தூரத்திற்கான பயணம் அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லப்படுது. காரணம், பக்கத்து நாடுகளில், உலக நாடுகளில் பெரும்பாலும் இந்த விகிதாச்சார முறையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா அதற்கு மாறுவதில் என்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்கள் முன் வைக்கப்படுகிறது. அதாவது இந்த சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அது கலந்தறியப்பட வேண்டும். ஆனால் சிக்கல்களை நான் பார்க்கவில்லை, நல்லதாக தான் அதை பார்க்குறேன். சிக்கல்களாக அவர்கள் முன்வைப்பது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறைமையானால் கட்சிகளுக்குத்தான் மரியாதை இருக்கும், தனி நபர்களினுடைய ஆளுமை, அவர்களுக்கென்று இருக்கிற அந்த சமூக யதார்த்த தன்மை, அவர்களுடைய மதிப்பு என்பது கிடைக்காது, கட்சிகள் கோலோச்சும் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் நாம் பல விஷயங்களை பார்க்கணும். பல நாடுகளை 50-50 வைத்திருக்கிறார்கள். 50 விழுக்காடு நேரடியாக, இப்போ இலங்கையில் கூட அப்படித்தான், அது விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் எடுப்பாங்க. இன்னொரு 50 விழுக்காடு தனியாக தொகுதிகளில் நிற்பாங்க. நேபாளிலும் அதுதான். நம்முடைய ஹிமாலயன் நேஷன் என்று சொல்லக்கூடிய இமயமலை உச்சியில் இருக்கிற நேபாளத்தில் இந்த முறைதான் அமலுக்கு வந்திருக்கிறது.
எனவே அந்த முறை வருகிற போது தனியாக உங்களுடைய மரியாதையும் நாம் காவு வாங்க வேண்டியதில்லை. அதையும் உறுதிப்படுத்துகிற ஒரு செழுமையான ஜனநாயக நீரோட்டத்தை, தேர்தல் நடைமுறையை இந்தியாவில் அளிக்க முடியும். ஆனால் என்ன செய்தி என்றால், இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முறைகளில் அரசியல் கட்சிகள் அதை விரும்புவதில்லை. காரணம், 2 கட்சி ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்று அரசியல் கட்சிகள், ஆளுகிற அரசியல் இயக்கங்கள் நம்புகிறார்கள் அல்லது விரும்புகிறார்கள். எனவே புதிய வாய்ப்புகள் யாருக்கும் உருவாகிவிடக்கூடாது என்கிற காரணத்தால் மத்தியிலே கூட்டாட்சி கேட்பார்கள், ஆனால் மாநிலத்தில் தன்னாட்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் மற்ற அரசியல் அமைப்புகளினுடைய அந்த செல்வாக்கை குறைப்பதற்காகவே இந்த தேர்தல் நடைமுறையை தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்கள். இது வாக்கின் மதிப்பை சிதைக்கக்கூடியது. நான் போடுகிற வாக்கிற்கு என்னுடைய மதிப்பு இருக்க வேண்டும், என்னுடைய வாக்கின் மதிப்பு இருக்க வேண்டும் என்றால் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட சிறந்த முறையை நம்முடைய மறைந்த வி.ஆர். கிருஷ்ணய்யர், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், பல முறை பேசியிருக்கிறார். இது குறித்த விவாதங்களை துவக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். நல்ல வேளையாக உங்களுடைய தொலைக்காட்சியிலே இந்த விவாதத்தை துவக்கி இருக்கிறீர்கள். இது தேவையான ஒன்று. எனவே ஜனநாயகம் என்பது வளர வேண்டும். நீங்கள் 1954 வைத்திருந்த 52 வைத்திருந்த அதே முறையில் செல்லுமே. ஆனால் நம்முடைய ஜனநாயகத்தில் எங்கோ குறைபாடு இருக்கிறது. இது உள்ளிருந்து செல்லரிக்கிற பல முறைகள் இருக்கிறது. அரசு நிர்வாகம் என்று வருகிற போது நிர்வாகம் ஒரு மாநில தேர்தல் கமிஷன் வச்சுங்க, உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது அதுதான். உள்ளாட்சி தேர்தல் ஏன் ஒரு சிறந்த ஜனநாயக முறையாக நம்மால் எடுத்து சொல்ல முடியவில்லை? காரணம், அதிகார தலையீடு, ஆளுங்கட்சியினுடைய தலையீடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த முறைக்கு மாறி வருவதுதான் நம்முடைய ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கான ஆரோக்கியமான வழி. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தினுடைய அகமும் புறமும், தேர்தல் ஆணையத்தின் நிகழக்கூடிய விஷயங்களும் அது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் மேலும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைய இருக்கிறார். திரு ஞானி அவர்கள், எழுத்தாளர். இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து அலசலாம்.